குமாரம்பாளையத்தில் திமுகவோட இளைஞரணி சார்பாக திமுகவோட 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. இதில் இளைஞரணி பொதுக்கூட்டத்தோட அமைப்பாளர் அப்தாயிரோ அவர்கள் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தினாங்க. இந்த நிகழ்வுக்கு திமுகவோட கிழக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அணைப்பட்டி முருகேசன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற அப்தாயிர் அவர்களே மற்றும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தம்பி அபினேஷ் அவர்களே, மாவட்ட விவசாய தொழில் ஆணையங்களுடைய அமைப்பாளர் அண்ணன் ஆரோக்கியம் அவர்களே, சிறுபான்மையினுடைய அமைப்பாளர் அண்ணன் முகமது யூனுஸ் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய முருகேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தின் பேச்சாளராக வர இருக்கின்ற கோம்பை கமால் அவர்களே, இறுதியாக 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி பேசுவதற்காக இங்கே வருகின்றிருக்கின்ற இளம் பேச்சாளர் மரியாதைக்குரிய சகோதரி கணேஷா அவர்களே, நிறைவாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இங்கு சிறப்புரையாற்றி 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை நமக்கு சொல்வதற்காக இங்கே வருகின்றிருக்கின்ற நம்முடைய ஆற்றல் மிகு பண்பாளர் தேனி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கம்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பண்பாளர் அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அனைவரையும் உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக வருக என்ற அன்போடு வரவேற்று திராவிட மாடல் ஆட்சியின் அவர்களும் நம்மளுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் இருந்தாலும் கூட இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றியத்திற்கும் குறிப்பாக உத்தமபாளையம் பேரூர் கழகத்திற்கும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட இளைஞரனுடைய துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய தம்பி அப்தாயிர் அவர்கள் உங்களிடம் வாசித்து காட்டுவார். மீண்டும் ஒரு முறை உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று நம்முடைய மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பாளர் அப்தாயிர் அவர்களை பேசாளிக்கிறேன். உத்தமபாளையத்துக்கு அவர்கள் செய்த திட்டங்கள் பிடிஐகளில் 2 நியாய விலைக் கடைகள் இப்போ புதுசாக தொடங்கியிருக்கோம். அது இல்லாமல் 3 நிழற்குடை உத்தமபாளையத்தில் பைபாஸில் பிடிஐ காலனியில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒன்று. அது இல்லாமல் அந்த பெரிய விஷயம் என்னென்னா அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம், அது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தது. அது நம்ம சட்டமன்ற உறுப்பினராக நிறைவேறிச்சது. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம கோவிலுக்கு மண்டபம், ஞானம கோவிலுக்கு அது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுக்காக அந்த மண்டபம் ஒரு 4 கோடி திருமண மண்டபம், கோயிலில் திருமண மண்டபம் 4 கோடியே அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த கோயிலுக்கு உண்டான தெப்ப குளத்தை புறமைக்கிறது. அப்புறம் அந்த தேருக்கு செட்டு ஒரு புதிய செட்டாக புதுப்பிச்சு தரதுக்காக அது நிதி ஒதுக்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னா அந்த நடுவீதி தேனியிலிருந்து நம்ம கிராமச்சாவடி போகிற ரூட்டில் கிட்டத்தட்ட 25 வருஷமா 20 வருஷத்துக்கு மேலாக ரோடு இல்லை. இப்போ தார் சாலை நம்ம சட்டமன்ற தொகுதி சார்பாக பேரூர் சார்பாக அமைச்சிருக்காங்க. இது பெரிய சாதனை. இது அப்புறம் இன்னொன்னா ஞானம கோயில் பக்கத்தில் இந்த வார்டுக்கு உண்டான 2ஆம் நம்பர் ரேஷன் கடை அதை ஆரம்பிக்க போகிறாங்க இனிமேல் தான். அப்புறம் பேரூராட்சி கட்டிடம் 1 கோடியே 32 லட்சத்தில் பேரூராட்சி கட்டிடம் இப்போ ஆரம்பித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குடிநீர் திட்டம், இந்த அம்ருத் திட்டம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதுக்காக நமக்காக நம்ம சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ஊருக்கு அது பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்காக எல்லாத்துக்கும் எல்லா டைமும் தண்ணி கிடைக்கிற மாதிரி அது அமையன்றது. இவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மாதிரி காட்டினாங்க. சமூக வலைதளங்களில், சோசியல் மீடியாக்களில், பொதுமக்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் அந்த சென்சிட்டிவான பிரச்சனையை நம்முடைய பண்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் தலைமை கொண்டு போய் நிதி பற்றாக்குறை, தமிழக அரசு நிதி பற்றாக்குறையில் இருக்குது இந்த காலகட்டத்தில், அதை திறமையாக அவரோட அனுபவத்தில் இந்த பிரச்சனையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக விடாமல் மிக அமைதியாக சென்சிட்டிவ்ன்றனால அதை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக தேரோட்டத்தை செய்து கொடுத்தாரு.
அதே போல தான் இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக இருந்து அந்த தேரோட்டத்துக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் வர வழிகளில் எல்லாம் பண்பலார் அவர் பார்த்தார், இந்த தண்ணி கொடுக்கறது மோர் கொடுக்கறது. அப்படிப்பட்ட இருக்கு இந்த இடத்துல பிஜேபி இந்து முன்னணிக்காரங்க திட்டத்தை முறியெடுத்து இந்த தேரோட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து அந்த நடைவீதியில் கால்சாலை அமைத்து கொடுத்த பண்பலார் அவர்களுக்கு மீண்டும் முத்தமாலையின் கேள்கொன்றை கழகம் சார்பாக ஒரு நன்றியை சொல்லி இப்பொழுது இதில் ஒரு சிறப்பான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் விளக்க உரையாற்றுறார். திராவிட நாயகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை என்றும் தளபதியார் அவருடைய வழிகாட்டுதலோடு இளந்தலைவர் தமிழகத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் துணை முதல்வர் அருமைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆலோசனையை பெற்று 4 ஆண்டு சாதனைகள் அதனுடைய திட்டங்கள் மக்களுடைய பயன்பாடுகளை குறித்து மக்கள் அறிந்து கொள்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பேரூர் திமுக இளைஞரணி அமைப்பாளர் தம்பி பிரமேஸ்வரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் அணைப்பட்டி முருகேசன் அவர்களே, தேனி தெற்கு மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் செந்தூரி செல்வம் அவர்களே, உத்தமபாளையம் பேரூர் கழக செயலாளர் மாமா முகமது அப்துல் காசிம் அவர்களே, இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மாமா அப்தாகிர் அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கின்ற கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தம்பி MSVR அபினேஷ் அவர்களே, மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் அன்பு அருமை சகோதரி கனிஷ்டா அவர்களே, இளைஞரணி சார்பாக நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கின்ற இந்த நிலையில் இந்த ஆட்சி தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள் தந்திருக்கின்றது என்பதை மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் நினைவுபடுத்திக்கணும். நான் ஆட்சிக்கு வந்தா கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சூழ்நிலையில் இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு ஆட்சியாக இருந்திருக்கின்றது என்பதை உங்களால் உணர முடியும். ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் உச்சகட்ட கொரோனாவுடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஊரடங்கு சட்டம், யாரும் வெளியே வரக்கூடாது, பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டன, வணிகம் செய்ய முடியவில்லை. காலத்தை பின்னோக்கி ஆட்சி பொறுப்பேற்ற காலம் எந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி அமையப்பட்டது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை எப்படி இவர்களால் சாதிக்க முடிந்தது, யாரும் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான காலத்தில் இந்த ஆட்சி அமையப்பெற்றது. இது ஒரு கஷ்டம். இது எந்த வகையில கஷ்டம்னா, மக்களை காப்பாற்ற வேண்டிய, குறுகிய காலத்துக்குள் மக்களை காப்பாற்ற வேண்டிய, இந்த நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டிய ஒரு பெரிய கடமை, பொறுப்பு இருந்தது.
அந்த காலத்தில் தான் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் கொரோனா வார்டுக்கு நேரடியாக சென்று கொரோனா தொற்றிக் கொள்ளும் என்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த நோயாளியை போய் சந்தித்து பேசிட்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு துணிச்சலோடு அன்றைக்கு இருந்தார். இது ஒரு வகையான கட்ட மக்கள் வருகை இருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி.